வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கு நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்னன்றத முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பாத்துருங்க. என் மக கிணத்துக்கு போகாதுன்னு, என் மக கிணத்துக்கு போகாது. என் மக உசுப்பாம எங்களை உசுப்பாம எங்கேயுமே போகாது. எங்க கால சுத்திதான் வரும். என் மக எங்க போச்சு, எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். எனக்கு தெரியணும் என் மக எப்படி செத்துச்சுன்னு எனக்கு தெரியணும். என் மக தன்னால போகாது. எங்க மக 2 மாசமா இங்க வந்து இருந்துச்சே. என் மக தண்ணி கிடக்குமே, எங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணி கிடக்குமே. என் மக தண்ணிக்கு போகாதே, என் மக போகாதே, என் மக எங்கேயுமே போகாது. என் மக செத்தது எப்படின்னு எனக்கு தெரியணும். என் மக செத்தது எப்படின்னு எனக்கு தெரியணும். என் மக செத்தது எப்படின்னு எனக்கு தெரியணும். பாத்தீங்களா? அதாவது இது வந்து இன்றைக்கு நடந்த ஒரு பாலியல் குற்றம். ஏன்னா இது பார்த்தா என்ன இன்றைக்கு நடந்த பாலியல் குற்றம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்தி மாரி சொல்றாப்பலையே அப்படின்னு சொல்லி பாப்பீங்க. ஏன்னா தினம் நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்க, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நான் தினம் நீங்க எடுத்து பாருங்க. கடந்த 35 கிட்டத்துக்கு ஒரு 40-42 நாள் இருக்கணும் ஆட்சி அமைச்சு. இந்த 42 நாளும் பாருங்க, பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்காத ஒரு டேட் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். தினம் நடந்துட்டு இருக்கு. இந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவங்க குழந்தை வந்து அவங்க பாட்டி கூட தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி இந்த குழந்தை விடிய காலில் யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல, குழந்தைய கிணத்துல போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா தேடி பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ள குழந்தை இருந்திருக்கு. 7 வயசுங்க, 7 வயசு குழந்தை. நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? அவங்க அம்மாவோட நினைப்பு எப்படி இருக்கும், எந்த மனநிலையில இருப்பாங்க அவங்க வீட்டுல, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்க அப்பா. தூங்கி இந்த குழந்தை எவன் வந்து என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இது எப்படி என்ன நடக்குது, எதுக்காக பெண்களையே டார்கெட் பண்ணி இவங்கெல்லாம் பண்றானுங்க, இதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியல. உண்மையா சொல்றேன், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு அது என்ன பண்றதுன்னு சத்தியமா அந்த அளவுக்கு தாங்க இருக்கு தமிழ்நாடு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன் தினம் இப்படி நடக்குது? அவங்க மனசுல என்ன, ஏன் பெண்கள் மேல ஏன் இந்த அளவுக்கு அந்த குற்றவாளிகள், இந்த பொறம்போக்கு நாய்களுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு வெறி? ஒரு குழந்தைய கூட இந்த மாதிரி பண்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதற வைக்குதுங்க மனசு. இது தமிழ்நாடா இல்ல வந்து என்ன எந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியல. இதை வந்து நான் இப்ப அரசு தான் காரணம், அரசு தான் முக்கியன்றது நான் சொல்றது மாதிரி இப்போ டிவிக்கு காரணம் பழி போடாங்க பாருங்க, மு.க. ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணம், அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து தனி மனித ஒழுக்கம். இதுதான் நான் அந்த ஆட்சின்னு சொல்றேன். அது புரியாதவங்க இப்ப புரிஞ்சு இல்ல இது தடுக்க முடியாது, இது தனி மனித ஒழுக்கம் சொல்லிட்டு இப்ப எப்படி அவங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க, திமுகக்கு எதிராக போராடினவங்க, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குது, இந்த ஆட்சியை கவிழ்க்கணும், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தீய சக்தின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சாங்க. அதாவது மக்களால் தூக்கி எறியப்பட்டாங்க. பட் ஆனா எப்படிலாம் இப்ப அவங்க பேசினாங்களோ அவங்களாம் இப்ப என்ன பேசுறாங்க, தனி மனித ஒழுக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப புரியுதாடா உங்களுக்கு எல்லாம்? விர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்களா? புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இது நீங்க புரிஞ்சுக்கணும். நீ என்னதான் வந்து இது பண்ணாலும் ஒருத்தன் மாறுற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, உண்மை. ஆனா தயவு செய்து சொல்றேங்க, இந்த பெற்றோர்களே தயவு செய்து உங்க குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. கையெடுத்து கும்பிடுறேன், உங்க குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. தயவு செய்து அசால்ட்டா விடாதீங்க, யாரையும் நம்பி விடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, மகளிருக்கு உரிமை தொகை 2500 ரூபாய். அதை வந்து அண்ணன் கண்டிப்பா தன்னுடைய கை காசை போட்டு கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 1000 ரூபாவே பாத்தீங்கன்னா வந்து வந்திருக்காது. அது மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வற்புறுத்தலின் பேரி கண்டிப்பா கொடுங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஏங்கிட்டு இருப்பானுங்க. இந்த காசால பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் பயனடைஞ்சிட்டு இருக்கு. தயவு செய்து ஏமாத்துறாதுங்க, தயவு செய்து இந்த 1000 ரூபாய் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்து என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த 1000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. கரெக்டா கொடுத்திருக்காங்கல்ல. இப்போ 2500 ரூபாய் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இனிமே ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க கொடுக்குறீங்களே, அது எப்படி எப்போ கொடுப்பீங்கன்றதான் கேட்கறாங்க. இது பாப்போம். அது சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து பத்திரிகைகள் எல்லாம் போயிருக்காங்க. அப்போ வந்து அமைச்சர் வராங்க, அந்த ஜெகதீஸ்வரின்ற ஒரு அமைச்சர் தெரியல. அந்த அமைச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே தெரியல, அந்த அவங்க கில்லி போட்டோவோ பிகில் போட்டோவோ வச்சிருப்பாங்க, டேட்டுவோ குத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஜய் மேல வந்து ஒரு அன்புள்ளம் கொண்ட ஒரு ரசிகைன்னு வச்சுங்க. அவங்க வந்து வர்றாங்க, வெளியே வந்து விருப்பு அவங்கள கேட்கறாங்க, எங்க மகளிர் உரிமை தொகை எப்போ வரும் அப்படின்னு கேட்டது. நீங்க என்ன சொல்லணும்,
இல்லைங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ஒரு 6 மாசம் கழிச்சு கண்டிப்பா வந்து தலைவர் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஸோ இதுதான் நீ சொல்லிட்டு போயிடணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இது பாருங்க, வீடியோ பாருங்க. 2020 மகளிர் உரிமை தொகை வந்து எப்ப பாத்தீங்களா எப்படியாப்பட்ட அமைச்சர்னு சொல்லிட்டு. அதாவது விஜயோடைய ரசிகை என்ற ஒரே காரணத்துக்காக அத்தனை பேரும், அதாவது விசில் சின்னன்றது போட்டீங்க, அதுக்காகவே வந்து அவங்களுக்கு ஃபுல்லா ஓட்டை போட்டு எப்பாடப்பட்ட ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கீங்க. அந்த எம்எல்ஏக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அலங்கரிச்சிருக்காரு. அந்த அமைச்சர் எந்த அளவுக்கு ஒரு தெளிவான இந்த மாதிரி ஒரு சத்தியமா பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்படி ஒரு அமைச்சர் இருக்க, இன்னொரு அமைச்சர் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேவரட்டான அமைச்சர் வச்சுங்க, சிடிஆர் நிர்மல்குமார். இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. எதுக்கு? அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன், அதாவது ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணீங்க, டெல்லி பிரதிநிதி, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி பிரதிநிதி, சிறப்பு பிரதிநிதியா வந்து போஸ்டிங் கொடுத்துறீங்களா? அதுக்கு இவர் வந்து என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, அந்த அமைச்சர் தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை, அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்ல, அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், அங்க போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏதோ இது இல்ல அது வந்து நீங்க அவர் இங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்க போறது இல்லையா, அவர் டெல்லியில தான் இருக்க போறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் இல்ல, அவர் டெல்லியில ஒரு பிரதிநிதியாக கோஆர்டினேஷனுக்கு இருக்க போறார். அவர் எந்த முடிவுகளும் எடுக்க போறது இல்ல, அவர் இன்னும் பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போறது இல்ல, அவர் பெரிய அப்ரூவலும் பண்ண போறல, கோஆர்டினேஷன் பண்ண போறாங்க. சோ அதுல தெரிந்தவர்கள், நம்பிக்கையானவர் கோஆர்டினேஷன் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்ல. என்ன நீங்க அவர் வந்து கர்நாடகாக்காரன் சொல்றீங்க? கர்நாடகாரெல்லாம் கிடையாதுங்க, அவர் தொழில் பண்றதுக்காக வந்து கர்நாடகா வந்தாரு. ஆனா ஒரு ஆந்திராக்காரர், ஆந்திராவை சேர்ந்தவர். அப்ப ஆந்திராவை சேர்ந்தவர்னா நீங்க கொடுப்பீங்க, அப்ப தமிழ்நாட்டில் இருக்கணும் கொடுக்க மாட்டீங்க. சரி, அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதுக்கும் இந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து துணை நின்றாரு. எந்த இக்கட்டான சூழ்நிலை துணிந்தாரு? எத்தனை போராட்டங்களை கலந்துக்கினாரு? அவர் யாரு எனக்கு தெரியலையே. எனக்கு ஒரே ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாரு, அவர் தான் அனுபவிச்சார். யாரால? விஜய் அவர்களால. அது விஜய் நடிச்ச படம் தான் ஜனநாயகன்ற படம் வந்து ரிலீஸ் ஆகாம மிகப்பெரிய நஷ்டத்துல போயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அந்த நஷ்டத்தை சரி கட்டுறதுக்காக இவருக்கு ஒரு அரசு பதவி ஒன்று கொடுக்குறாங்கன்னா, சூப்பர் கவர்மெண்ட்ல, பக்கா கவர்மெண்ட் தானே, அதெல்லாம் அருமையா புரிதுங்களா சொல்றது, சூப்பர் கவர்மெண்ட். அதாவது விஜய்க்கு வேண்டப்பட்டவர்கள் தான் வந்து இங்க வந்து ஆட்சி அமைக்கணும், அது கூட இருக்கணும், கவர்மெண்ட்ல இருக்கணும். அதாவது இன்னொன்னு சொல்றாப்புல, அதாவது இதுல வந்து ஒரு முக்கிய முடிவுலாம் எடுக்கலாம் வேண்டாங்க, அது பதவி தான், வேற ஒண்ணு. அது ஏங்க கொடுத்ததே மிகப்பெரிய தவறு. அது என்ன முக்கிய முடிவு வந்து எடுக்கக்கூடியவர்லாம் கிடையாது, மிகப்பெரிய பதவி. அது வந்து சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு பதவி. அப்போ விஜயாலையும், விஜய் பாதிக்கப்பட்டவர், விஜய் கூட இருந்தவர்கள் எல்லாமே நீங்க கவர்மெண்ட் பதவி கொடுத்துட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்காக கட்சிக்காக உழைத்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் தர மாட்டீங்களா? இப்ப அவங்களாம் முக்கியம் இல்லையா? இது கேட்க கரெக்டா இல்லையா? ஆனா இப்ப நமக்கு என்னதான் வந்து சொன்னாலும் என்ன சொல்லுவானுங்க சொல்லுங்க, விஜய் அண்ணா வந்தாலே போதும், விஜய் அண்ணா ஒரு கியூட் ஸ்மைல் கொடுத்தாலே அது போதும் எங்களுக்கு, அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், என்னங்க அவர் கவர்மெண்ட், மக்கள் நாங்க ஓட்டு போட்டோம், நாங்களே ஜீர்ணிச்சுக்கணும்ல, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கறவங்கள பார்த்தா கூப்பிட்டு சவுல் மலை வைக்கணும்னு தோணும் தான், வேற என்ன பண்றது? அப்ப பாருங்க, எப்பாற்பட்ட ஆட்களிடையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழ்நாடை பெருமையாக பேசினவர்கள் போன மாசம் வரைக்கும் தான். இப்போ யாருன்னா பெருமையா பேசுறாங்களா? ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாமே திமுக என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணிச்சோ அதை பேஸ் பண்ணி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க தவிர, எந்தவித புதுமையான திட்டங்களை வந்து இன்னும் அவங்க கொண்டு வரல. இன்னும் பாத்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி தான் வந்து புதுசா பட்ஜெட் மீட்டிங் ஏதோ போட போறாங்களாம். அது எப்படி என்ன பட்ஜெட் போட போறாங்க, என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். சரி, இந்த அமைச்சர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவ்வளவு தூரம் நம்மளுடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் வந்து அவ்வளவு தூரம் சொல்றாப்புல, அரசு நிகழ்வுகள்ல நம்ம கட்சிக்காரங்க எவனும் போகக்கூடாது, அரசு திட்டத்திலையும் போயிட்டு எவனும் போயிட்டு நம்ம கட்சிக்காரங்க போயிட்டு ஆய்வு பண்றதோ அது பண்றதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து புஷி ஆனதும் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க பேச்ச மதிக்காம
சட்டம் பண்ணாம நேத்து பாத்தீங்கன்னா அந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும் சொல்லி இப்ப கேம்ப் ஒண்ணு போட்டாங்க இல்லையா, அந்த கேம்ப்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகி, ஒரு முக்கிய மாவட்ட செயற்குழுவோ ஒரு அமைப்பாளர் யாரும் தெரியல, அவர் வந்து என்ன பண்றாரு, ஸ்ட்ரைட்டா அந்த கேம்புக்குள்ள போட்டு அவங்களுக்கு அந்த சொட்டு மருந்து போட்டு அங்க ஒரு ஆய்வு நடத்துறாப்புல. போலியோ சொட்டு மருந்து நிகழ்வுல போயிட்டு இவரு ஆய்வு நடத்துற, இவர் பெரிய கவர்மெண்ட் அதிகாரி. ஏன்னா உன் மனசுல கவர்மெண்ட் அதிகாரி ஆகுனா போய் படிச்சு வாங்குடா. நீ நான் கட்சியில பெரிய இவனா, நீ கட்சியில இருந்த பெரிய இதாடா நீ. ஏன்னா எம்எல்ஏ வரணும், அந்த உள்ள கவுன்சிலர் வந்தா பரவாயில்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களோ இல்ல கவுன்சிலர்களோ அவங்க வரது ஒரு நியாயம். இல்ல வந்து கலெக்டரோ இல்ல வந்து அரசு அதிகாரிகளோ வந்த நியாயம். ஏன் கட்சி நிர்வாகி ஏன் வரீங்க நீங்க? ஏன் அவ்வளவு தூரம் கட்சியில இருந்து தலைமையில சொல்லி கூட நீங்க கேட்க மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன நடக்குதுங்க? எப்படி வந்து இந்த ஸ்கூல்ல அலோவ் பண்றீங்க? இந்த கேம்ப் செக்ரட்டரி நடத்துறவங்க, இதை ஆர்கனைஸ் பண்றவங்க எப்படி டிவிக்கு வந்து ஆய்வு கேட்டா எப்படி பதில் சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. இது சொல்லி மிரட்டுறாங்களா அவங்கள? அது சொல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க. அதையே சொல்ல மாட்டீங்க. அவ்வளவு தூரம் சொல்லி கேட்காம இவங்க நான் தான் பெரியாள் சொல்லிட்டு நீ உள்ள போனா என்ன அர்த்தம்? அது எனக்கு புரியலையே. அது இது யாரும் பொதுமக்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா? ஓட்டு போட்டீங்க, நீங்க அனுபவிங்க, அவ்வளவுதான். இதுதான், இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது எப்படி போவீங்க உள்ள? இது கண்டிப்பா கண்டனத்துக்குரியது. இது யாரு என்னன்னு சொல்லிட்டு கண்டறிந்து அவன் வந்து கட்சி பதவி தூக்குங்க. கட்சி பதவி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதவன். ஏன்னா இப்பவே இந்த ஆய்வு நடத்துற இது பண்றேன்னு சொல்லிட்டு போறாப்புலன்னா அப்போ வேற ஏதாச்சும் வந்து இது பண்ணி கலெக்ஷனு கட்டிங் இது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி ஆட்கள் தேவையா? இது போனது மட்டும் இல்லாம இந்த ரீல்ஸ் வேற, இந்த ரீல்ஸ் காட் மோடுன்னு சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்களா. இப்போ வந்துச்சு அந்த படம், சூர்யா படம், அந்த படத்துல வர அந்த மியூசிக்கை பாட்டை ஒன்று போட்டு அப்படியே ஒரு போறாப்புலையே காட் மோடு. பா, என்ன காட் மோடோ என்ன மோடோ தெரியல எனக்கு. இப்படி இருக்கச்ச நம்மளுடைய போக்குவரத்துறை அமைச்சர் வா அவரு நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாப்புல. என்ன பேட்டினா, அதாவது முதலமைச்சர் சொல்லிட்டாரு, மாதிரி எல்லாம் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வந்து ஒன்லி ஏசி பஸ்ல தான் டிராவல் பண்ணணும், அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஐயா தயவுசெய்து புண்ணியவானே, ஏசி பஸ்லாம் வேணா, ஒழுங்கா அந்த பஸ்ஸை விடுங்க. ஏன்னா சாதாரண நேற்று என்னங்க, நேற்று சண்டே சாட்டர்டே, அப்போ கூட அந்த டைம்ல அந்த சண்டே சாட்டர்டே அதாவது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ்ல கூட பஸ் வந்து வரலன்னா இது என்ன நிர்வாகம் பண்றீங்க? இது வரைக்கும் திமுக ஆட்சியில் என்ன சொன்னீங்க? தீபாவளி பொங்கல் முக்கிய காலகட்டத்தில் ஒரு சில பஸ்ஸுகள் தாமதம் வந்தாலும் இது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌடு கூட்டி வந்து திமுக ஒழிக்க பஸ்ஸை விட மாட்டீங்க, அது விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸ், டிவி கே விர்ச்சுவலர்ஸ்ல இருக்கீங்களா, எங்கெங்க போனீங்க? இந்த வீடியோ பாருங்க. ரிசர்வேஷன்ல வரும்போதெல்லாம் அவங்க முன்னாடி கால் பண்ணிடுவாங்க. நாங்க கரெக்ட்டா அந்த டைம்ல இங்க இருப்போம். எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்? 9:13க்கு உள்ள வந்து பஸ் எத்தனை மணி டைம்? 9:21க்கு டைம். இப்போ இவங்க கிட்ட சொன்னாங்க, "அம்மா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும், பண்ண முடியாது." அவங்க அவ்வளவு நேரம் தான் பாப்பாங்கன்றாங்க. என்னடா பண்றது? அவங்க கால் பண்ணிருக்கீங்களா? அவர் கால் பண்ணி இல்லமா பிஸியா இருங்க அப்படின்றாரு. அதாவது தூத்துக்குடியோ எங்க திருச்செந்தூர் இந்த சைடுல வந்து போயிட்டு வந்த ஒரு மாணவி சொல்றாங்க, ஒரு பெண் பாவம் தனியா இருந்து பஸ் வந்துச்சுங்க, பஸ் வந்து வரலன்னு சொல்றாங்க, பஸ் போயிடுச்சுன்றாங்க, எந்த நிர்வாகம் போன பண்ணல, எதுக்கும் இல்லை, யாரும் பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு என்னன்னு சொல்லிட்டு தகவல் சொல்ல மாட்டாங்க, இங்க பஸ்ஸும் வர மாட்டேங்குது, கிட்டத்தட்ட 3 மணி நேரமா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துறதுக்கு பாரு, வீடியோ பாருங்க நீங்க. 350 ரூபாய் வாங்குறாங்க டிராவல்ஸ்ல, மனசாட்சி இல்லாத. ரெண்டு பஸ் தூக்கம் முக்கியங்கிறீங்க. நாங்க என்ன பண்றது? தெருவுல போய் படுக்க முடியுமா லேடிஸ் எல்லாம்? அவ்வளவு ஒரு தைரியமா சொல்றீங்க எங்களுக்கு தூக்கம் முக்கியம் அப்படின்னு. தனியா வந்திருக்கேன் நானு, திருப்பூர்ல இருந்து தனியா வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரா டியூட்டியே பாக்குறதுல 10:30 மணிக்கு வந்தேன். அவ்வளவு, அதாவது ஒரு வீக்கெண்ட்ஸ்ல கூட ஒரு பஸ் வந்து சரியா ஒரு மக்களுக்கு வந்து கொடுக்க முடியலன்னா என்ன நடக்குதுங்க? ஏங்க நான் கேட்கறேங்க, திமுக ஆட்சியில் இப்படி நடந்துச்சா? தினம் நினைச்சுதா? ஆனா தினம் ரெகுலரா வர பஸ் ஏன் நிக்குது? ஏன் சரியா பஸ் கொடுக்க மாட்டீங்க? என்ன நடக்குது? இது மீட்டிங் போடுறீங்களா, இல்ல நிர்வாக கூட்டம் அமைக்கிறீங்களா, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க? மக்களுக்கு என்ன தேவையோ அதுவும் சொல்லுங்க. ஏன்னா இல்ல எங்க மக்களுக்கு வந்து ஏசி பஸ்ல தான் போறதுக்காக நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க ஐயா, நீ ஏசி பஸ் அப்புறம் கொடுங்க, இப்போ தினசரி பயணிக்கிறவங்களுக்கு பஸ்ஸை கொடுங்க ஒழுங்கா. அந்த பஸ்ஸே கொடுக்கலன்னா அப்ப என்ன இது? நம்ம என்னன்னு சொல்றது?
ஏங்க தினம் போராட்டம் நடக்குதுங்க, தினம் போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். இப்போ வந்து ஒன்லி போராடினா மட்டும்தான் வாழ முடியும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கு. தயவு செய்து நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், திரு பார்த்திபன், தமிழன் பார்த்திபன் வந்து இந்த மாதிரி ரீல்ஸுக்காக பேசுறதை விட்டுட்டு மக்களுக்காக நீங்க பேசுங்க பிரதர். நீங்க பேசுறது எல்லாமே கரெக்டு, நீங்க பேசுறது ஒரு காமா பேசுறீங்க, எல்லாமே சரி. பட் ஆனா நிர்வாக பொறுப்பை கரெக்டா நீங்க பாருங்க. ஏன் பஸ் வரல, எதுக்காக வரல, அங்க யார் எதுக்கு, எந்த ரீசனுக்காக பஸ் காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த குறிப்பிட்ட ஆட்கள் மேல நடவடிக்கை எடுங்க. இதுதான் நாங்க கேட்கிறோம். அந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும், பஸ்ஸுகள் கரெக்டா ஓடும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, மக்களை வந்து அவதிக்குள்ள ஆக்காதீங்க. அப்புறம் கடைசியா ஒன்று சொல்லணும், இது போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய நிறைய ஆயிடுச்சு. பட் ஆனால் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா எந்த மாதிரி ஆட்களை பார்த்து நம்ம ஓட்டு போடணும்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது எல்லாத்துலையும் பார்த்தோன்னா டிஎம்கே ஐடி விங்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கும். எல்லாருக்கும் ஐடி விங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஐடி விங்கு. அப்புறம் பார்த்தோன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரி தனித்தனி ஒரு விங்கு இருக்கும். சோஷியல் மீடியா விங்கெல்லாம் இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு விங்கு பார்த்தது இல்லை. அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஓட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி இது கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, அது பண்ணுங்க, விஜய் நான் வந்தால் மாறுபடுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கர ரீல்ஸு. ஆனால் ஐயோ எனக்கே கூச்சமா இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துங்க, நீங்களே பார்த்து இது என்ன விங்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க. வணக்கம், இது ஒரு மாற்றத்துக்கான நேரம். ஆல்ரெடி மாற்றம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த அளவுக்கு ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது. எல்லாரும் அவ்வளோ இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள அதர் கண்ட்ரில இருந்து ஃபிளைட் டிராவல் பண்ணி, நாட் ஒன்லி ஃபிளைட், பஸ், ட்ரெயின், அவ்வளோ சேலஞ்சஸ் டிஃபிகல்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்றதுக்கு முன் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கிட்ஸ் அவங்க பேரண்ட்ஸோட கன்வின்ஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணி அவங்க ஏஜுக்கான பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறது, அந்த புரிதல் இருக்கு. தட்ஸ் ஹியூஜ். இவ்வளோ காட்டினா ஓகேல அவங்கலாம். வேலை பண்றது கீழே இழுத்து விட்டாது மேல